நான் பண்ண தப்பு என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் எதுக்காக இப்படி பண்ணேன்? எனக்கு அப்படி என்ன ஆச்சு? இதுவும் ஒரு வித கிரைம் தானே. எல்லாம் ரொம்ப அவசரமா நடந்துருச்சு. எனக்கு எதுவுமே புரியல. அதோட இந்த உணர்வை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல விஷயம்தான். உன்னோட குற்றத்தை நீ உணர ஆரம்பிச்சிட்ட. டு பி ஃப்ராங்க், நீ ஓப்பனா எல்லாத்தையும் விவரமா சொன்னாதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ என்ன தப்பு பண்ண? அது எனக்கு லேட் ஆகுது. நான் கிளம்புறேன். செக்ஷன் நான் டாக்டர் பிரபா கிட்ட போறேன். அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் காமிக்கணும். செகண்ட் ஒப்பீனியன் வாங்க. சரி காஜல், நானும் உன் கூட வரேன். இல்ல நானே போய்க்கிறேன். இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, ரெஸ்ட் எடு. ஓகே, டேக் கேர். பை. அனில், 3 போஸ்டர்ஸும் ஓகே தான். இன்னைக்கே இதோட பிரிண்ட் எடுத்துரு, சரியா? அதோட 20 ஃபீட்ல ஹோர்டிங்ஸ் ஃபுல் பூனேல இருக்கணும். அண்டர்ஸ்டுட்? வணக்கம் ரத்தி மேடம். அட சார், நீங்களா? ஏதாவது வேலையா என்ன? இல்லை, வேலை எதுவும் இல்லை. யோகேஷ் என்னோட தம்பி மாதிரி. அதனால தான் உங்களை சந்திச்சு அன்பா உங்களுக்கு புரிய வைக்கலான்னு வந்தேன். எனக்கு காலே பண்ணிருக்கலாமே. இந்த வயசுல ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? இதோ பாருங்க, நீங்க தன்னந்தனியா வாழறீங்க. எப்படி இதையெல்லாம் சமாளிக்க போறீங்க? வெயில சுத்தினா நீங்க கருத்துருவீங்களே. உங்க உடம்ப பார்த்தா நீங்க பார்லருக்கு போகணும், ஸ்பா பண்ணிக்கணும். எதுக்கு இந்த எலெக்ஷன் போர்டு இதுன்னு சுத்துறீங்க? தன்னந்தனியா இருக்கிற லேடியை பார்த்து பயப்படுறீங்களா? லத்தி, ஆ, எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படி ஒளிஞ்சு மீட் பண்றது? காஜல், நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். இன்னும் அந்த குற்ற உணர்வு என்னை வாட்டி வதைக்குது. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற? இதுல இருந்து நீ ஏன் வெளியில வர மாட்டேங்கிறேன்னா உனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இப்பெல்லாம் என்ன தோணுதுன்னா, நீ என் விஷயத்துல சீரியஸா இல்ல. இல்ல காஜல், அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஐ லவ் யூ so much. ஐ லவ். நீ முடிவு பண்ணிக்கோ. உனக்கு நான் வேணுமா இல்ல உன்னோட அந்த குற்ற உணர்வானு? உனக்கு 1 வாரம் டைம் இருக்கு. நான் கான்பூருக்கு போறேன் அம்மாவோட ஆபரேஷனுக்காக. காஜல், என்னம்மா பண்ற? லேட் ஆகுது. வந்துட்டு 1 நிமிஷத்துல. இந்தாங்க. என்ன இது, வேலைக்காரி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? உன்னை மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கத்துக்க. டாக்டர் ஒய்ஃப் மாதிரியே இல்ல. இதனால தான் வெளியே கூட்டிட்டு போறதே இல்ல. உங்களுக்கு லேட் ஆயிட்டு இருந்ததுல, அதனால தான் டக்குன்னு எந்திரிச்சு நான் 1008 காரணம் சொல்லிட்டு இருப்ப. போய் டீ கொண்டு வா. அம்மா, எனக்கு டிஃபன் வேணும். தோர 10 மணிக்கு தான் எழுந்து வருவீங்களோ? உன் புள்ளைய ஒழுங்கா கவனிக்க மாட்டியா? போர்டு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஐயா ரிலாக்ஸா தூங்குறாரு. அப்பா, போதும், நிறுத்துங்க. 98% மார்க் வரலன்னு வை, அப்ப கவனிக்கிறேன். 98% வாங்கி என்ன பண்ண? எனக்கு டாக்டர் பண்ண பிடிக்கல. MBBS பண்ண மாட்டேன், ஆர்ட்ஸ் தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன். என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பண்ண முடியும். நான் உன் அப்பன்டா. ஆர்ட்ஸ்க்கு எவன் பணம் கொடுப்பான்? மைண்ட்ல வச்சுக்கோ. நீ மெடிக்கல் பண்ணலன்னு வை, அப்புறம் 1 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது. போய் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டியாமா? டேய், வாய மூடுடா. அம்மா, நான் மருந்து எழுதி கொடுத்துருக்கேன். இது கேம்ப் தரப்புல இருந்து ஃப்ரீ. நீ நல்லா இருப்பப்பா. நல்லா சேவை செய்யற. கடவுள் உன்னோட எல்லா ஆசையையும் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. நீங்க உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். ம், இங்க
இங்க பாருங்க, பேங்க்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர சொன்னால அதை எடுத்துட்டு வந்துருங்க. கண்ட செலவுக்கெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது. பல முறை நானும் சொல்லிட்டேன். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நான் வீணா செலவு பண்ண மாட்டேன். எனக்கு தேவை இருக்கு, அதனால தான் கேக்குறேன். அப்புறமா பேசுறேன். ஒரு பேஷண்ட்டை செக் பண்ண வந்திருக்கேன். உடம்ப ஃபுல்லாக பார்க்கணும். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடடா, புது சரக்கா? கலகுறீங்க வாங்க. ஏங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. ஆமா, என் பையனை அப்படியே கட்டி அணைச்சி ஐ லவ் யூ மகனேன்னு சொல்லணும். அட ரவி பிரதர், உங்க வருத்தத்துக்கான மருந்து ஈஸியா கிடைச்சிடும். நீங்க இருக்கீங்களே, உங்க அப்பான்ற திமிர சைட்ல கொஞ்சம் நீங்க வச்சுட்டு உங்க பையனை நல்லா கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. கரெக்ட். ஆனா என்னோட வருத்தத்துக்கு தான் மருந்தே இல்லை. 28 வயசு ஆகுது, இன்னும் எனக்கு யாருமே கிடைக்கல. ஏய், இந்த மாதிரி மொக்கையா ஊர் சுத்தி இருந்தேன்னா உனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஓ, அப்ப நீங்க ஒன்றும் சப்பா இல்லையே. அப்புறம் உங்க பின்னாடி 4-5 பொண்ணுங்க சுத்தல, அதை சொல்லுங்களா? நானா பாக்குறதுக்கு சப்பையா இருக்கேன்? இத பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா பண்ண ஆள் இருக்கிறது கணக்கு தெரியல. எப்பறம் இங்க கொண்டு பொம்பளை மாதிரி சண்டை போடாதீங்கடா, வெக்கமா இல்ல? சார், விசித்திரமான கிரைம் சீன் சார், பாருங்க. ஹலோ, என்ன? மா, என்னாச்சு? சமீர் அப்பா. பிரமாதம். அப்பா, உங்களுக்கு 1 வந்தது, ஆனா நீங்க 3 வைக்கிறீங்க. சீட்டிங் பண்ணலமா? இல்லப்பா, சீட்டிங் பண்றீங்க. அம்மா பாரு, அப்பா சீட்டிங் பண்றாரு. என்ன நீ இதை யாருக்கிட்ட சொல்ற? சீட்டிங் பேரரசிக்கிட்ட. ஹலோ. எனக்கு பிரதீப தெரியும். என்னாச்சு? என்ன? அடிக்கடி பேசுவாங்களா? ஆமா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். சார், ஒருவேளை டாக்டருக்கு ஏதாவது அஃபேர் இருந்திருக்கணும். பாசிபிள் தான். பிஎம் ரிப்போர்ட் வந்ததா? சார், டீட்டெயிலாக வரதுக்கு 1 வாரம் கிட்ட ஆகும் சார். பிரைமரி ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லார் உடம்புலையும் 250 ml கிட்ட ஆல்கஹால் இருந்திருக்கு சார். அப்படின்னா ஃபுல் போதையில் இருந்திருக்க சான்சஸ் இருக்கு. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் அவர்கிட்ட எந்த ரீசனுமே இல்லை. இல்ல 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 சார்.
இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஜெயா காம்ப்ளி பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே? தெரியாது சார். நிஜமாவா? ஆமா. பிரதீப் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணுக்கு டியூஷன் எடுக்க வருவான். ஆனா அவன் டியூஷன் எடுக்கல. 1ஆம் நம்பர் ஏமாத்துக்காரன். நல்ல வேளை செத்துட்டான். ரொம்ப கரெக்ட். டியா, இன்னைக்கு இது போதும். என்ன மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே சார். எனக்கு இப்போ வேற வேலை இருக்கு. ஓகே சார். ஏய் ஏய், என் பொண்ணு மேல எதுக்குடா டச் பண்ண? எதுக்குடா என் பொண்ணு மேல கைய வச்ச? சார், நான் பாடம் கத்து கொடுத்துட்டு படிக்க வைக்கிறியா? படிக்க வைக்கிறியா? இப்ப என்ன பண்ணனே என் கண்ணால தான் பார்த்தனே. ஒழுங்கா வீட்டை விட்டு போடா. வீட்டை விட்டு வெளியே போ. போடா. மறுபடியும் என் பொண்ணு பக்கத்துல உன்னை பார்த்தேன், அந்த இடத்துல உன்னை கொன்றுவேன். ஜாக்கிரதை. அவன் என் பொண்ணுகிட்ட தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீ உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்க. அவள போடி, உள்ள போடி. மொபைலை தவிர வேற எதுவும் தெரியாது. வாய்க்கு வந்ததை ஓ, உளறாத. நான் இங்க உளறிக்கிட்டு இருக்கேன், நீ நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாரி சார், அவர் கொஞ்சம் கோவக்காரரு. மஞ்சு, எஸ் சார். பிரதீப் ஃபேமிலியில் யாரையாவது தெரியுமா? ஏன்னா வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி இருந்தது. அது மட்டும் இல்லை, வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இல்ல சார், அவன் வந்து எதுவும் சொன்னதில்ல. தனியா இருந்தானோ என்னவோ. அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். பிரதீப் சூசைட் பண்ணியிருக்கானே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ? இல்ல சார், எனக்கு அவரை நல்லா தெரியும். பிரதீப் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட வாக்க மறக்கலையே. இப்போவும் என்னால போலீஸ்க்கு போக முடியும். இல்ல இல்ல, போலீஸ்க்கு போக வேண்டாம். நான் ரவியோட இறுதி சடங்குல பிஸியா இருந்தேன். நான் உன் வேலையை முடிச்சிடுறேன். சீக்கிரம் ஆகட்டும், என்னால ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. சரி. சரி, இவங்கள தெரியுமா? இல்ல சார். டாக்டர், ஐ எம் ரியலி வரிட் ஃபார் ரதி. அவங்க பிஏக்கும் நான் கால் பண்ணேன். அவங்க இருக்க இடம் தெரியலையா. லீவு வேணும்னு சொல்லிட்டு போயிருந்தா. ஆமா, இன்னைக்கு ரதியோட செஷன் இருந்துச்சு. ஆனா அவங்க வரவே இல்லையே. டு பி ஆனஸ்ட், நானும் உங்களை நினைச்சு வருத்தப்படுறேன். ஸ்பெஷலி லாஸ்ட் செஷனுக்கு அப்புறம். எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீங்க எவ்வளவுதான் தப்பிக்க பார்த்தாலும் கர்மா உங்களை சும்மா விட போறதில்ல. அதனாலதான் என் கூட இதெல்லாம் நடக்குது. காஜலும் என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னோட வாழ்க்கையில இப்ப எதுவுமே இல்ல. தனியா நிக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய புரிய வச்சேன், ஆனா அவங்க என்னோட பேச்சை கேட்கவே இல்லை. சரி, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணா தென் ப்ளீஸ் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓகே. சார், ரவி பாசன்ல 3 கோடிக்கு ஃபிளாட் புக் பண்ணியிருக்கான். 3 கோடியா? ஆமா சார். நாமினி யாரு? பையன் தான் நாமினி. ஒய்ஃப் பேர்ல புக் பண்ணியிருக்காரு. அது சரி சார், டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் வந்தாச்சு. அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. ரவியோட கன்ல இருந்து புல்லட் வெளியில வரவே இல்லை சார். பிரதீப் அப்புறம் இன்னொரு அன்னோன் விக்டிம், அவங்க கன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு புல்லட் வந்திருக்கு. ஆனா 3 பேருக்கும் பட்டிருக்கு. அப்ப 3வது புல்லட் எங்க இருந்து வந்தது? சார், அன்னோன் விக்டிமோட ஹெட்ல இருந்த புல்லட், அதோட ரிப்போர்ட்ஸும் கிடைச்சிரும். 2 நாள்ல எந்த கன்னுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். இதுல இருந்து என்ன தெரியுது? அங்க 4வதா ஒருத்தன் இருந்திருக்கான். எனக்கு ஆரம்பத்திலே டவுட். அங்க ஒரு லேடி இருந்திருக்கா. ஏன்னா வளையல் கிடைச்சதே, அந்த லேடி தான் சுட்டிருக்கணும். ஏய் ஷாம்ரா, அவனை கூட்டிட்டு போ. வாரம் இப்படிதான் நடக்குது. அவனை லாக்அப்ல போட்டுட்டு வார்ன் பண்ணி ஈவினிங் வெளியே விடு. ஒரு நிமிஷம் மஞ்சு. ஷாமரா சார், அவனை வெளியில கூட்டு போ. சூரஜ், அந்த கன்னை கொண்டு வா. ஓகே சார். இந்த அப்படி கண்ணா. அங்க குறிவை. குறியா? பயப்படாத, குறிவை. ஷபாஷ். குறிவை. இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. ஆல்கஹால் கண்டென்ட்டை செக் பண்ணுங்க. ஏந்திரா. சரி, இப்போ இவன் தான் மிஸ்டர் எக்ஸ். மிஸ்டர் எக்ஸோட ரைட் ஹேண்டில் கன் இருக்கு. மிஸ்டர் எக்ஸ் பிரதீப்பை ஷூட் பண்ணான். பிரதீப் ரைட் ஹேண்டில் கன் இருந்தது. பிரதீப் ரவியை ஷூட் பண்ணான். ரவி கையிலும் கன் இருந்தது. ஆனால் ரவியோட கன் ஆப்ரேட் ஆகலை. அப்போ மிஸ்டர் எக்ஸுக்கு எப்படி குண்டுப்பட்டது?
இங்கே பாருங்க, இவங்க எல்லார் உடம்புலையும் 250 ml மேலே ஆல்கஹால் கண்டென்ட் இருந்திருக்கு. உள்ளும் ஹெவியாக ட்ரிங்க் பண்ணுறான், ஆனால் அவனால் நிற்க கூட முடியலை. நின்னா தானே குறி வைப்பான். சார் அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் பிரதீப்பை எப்படி கரெக்டா குறி வச்சுக்கோன்னா 2 பேரோட குறியும் தப்பவே இல்லையே. அப்படின்னா இந்த கிரைம் சீன் ஒரு செட்டப்பா? எக்ஸாக்ட்லி, நம்மளை குழப்புறாங்க. இது மாஸ் சூசைடு இல்லை, இது மாஸ் மர்டர். இதில் ஒன்று தெளிவாகுது, அதாவது இந்த 3 பேரை தவிர்த்து இந்த இடத்துல 4ஆவதாக ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் தான் நம்மளோட உண்மையான கொலைகாரன். இந்த உன்னோட பணம், இதோட வாயை திறக்காத. இன்னொரு விஷயம், அதான் இவ்ளோ பணம் கிடைச்சாச்சே, நான் சிட்டியை விட்டே போயிடுவேன். நீ அப்படி போயிட்டா உனக்கு நல்லது. அதோட சமீரை பத்தி போலீஸ்ல நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னேன்ல, நான் பண்ண மாட்டேன். சொல்லுங்க. எனக்கு ஜெயாவை தெரியும். அவ ரவி கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பா. அவ ரவி இறந்ததுக்கு அப்புறம் வருத்தத்தை தெரிவிக்க ஃபோன் பண்ணா. ஆமா, ஜெயா மூமெண்ட்டை ட்ராக் பண்ணியா? நேற்று அவள் எங்கே இருந்தா? சார், ஜெயா ஃபோன் வீட்லேயே ஆக்டிவாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஜெயா மர்டர் சைட்டுக்கு போன மாதிரி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. கிரைம் சைட்டுக்கு போகிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணியாச்சு. அதோட சார், அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கூட பேசிட்டேன். ஜெயாவுக்கு டயபிட்டிஸ் இருந்திருக்கு. அப்புறம் டாக்டர் ரவி இன்சுலின் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு போவாராம். வாட்? ஓ, டாக்டர் ரவிக்கும் ஜெயாக்கும் நடுவில் அஃபர் இல்லையா? ஹலோ, அப்படியா? கண்காணிச்சுட்டே இரு. இன்னைக்கு கோட்டாவை முடிச்சிட்டல்ல? இந்த 3 பேருக்கும் நீ தானே கன் சப்ளை பண்ண. இவங்கள தெரியுமா? இது உங்க கன்னு, அப்புறம் இது உங்களுது. அண்ட் அக்ஷய் பிரதர், இது ஸ்பெஷலா உங்களுக்காக. ஏய், என்ன பண்றீங்க? என்ன நீ சும்மா தான் பண்ண? சாரி. அதுல புல்லட் இருந்தா நான் என்ன மேல போயிருப்பேன். புல்லட் கொண்டு வந்தியா? அத கூட. நாலாவது கன் நீங்க? நாலாவது கன் தானே? இந்தாங்க. அது சரி, என்ன பண்ண போறீங்க இதில் வச்சு? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஏன், எனக்கு என்ன வந்துச்சு? உருளைக்கிழங்கா? ஆமா சார், 3 பேர் இருந்தாங்க. 4 கன் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் பேக் சீட்ல ஃபுல்லா உருளைக்கிழங்கு இருந்துச்சு. 3வது ஆள் பேர் என்னன்னு சொன்ன? அவன் பேரு அக்ஷய். இங்க பக்கத்துல பார்க்ல தான் இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன். அவன் தான் இந்த டீலிங்க கொடுத்தான். அந்த அக்ஷயோட ஃபேமிலியை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. ஆனா அவன் அட்ரஸை வேணா கொடுத்துறேன் சார். அப்படின்னா இது மாஸ் சூசைடு தான். கரெக்டு. 3 பேரும் கன் வாங்கியிருக்காங்க. அது வரைக்கும் ஓகே. 4வது கன்னை யாருக்காக வாங்கினாங்க? அந்த கன்னு தான் கில்லர் கிட்ட இருந்திருக்கணும். இந்த 3 பேரும், அந்த 3வது ஆளோ இல்லை லேடியோ, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க. அந்த 4வது ஆள் அங்கேருந்து தப்பிச்சிருக்கணும், அல்லது முதல்ல இருந்தே அவனுடைய பிளானாகவும் இருந்திருக்கலாம். இதில் என்ன கேள்வின்னா, அந்த 4வது ஆள் யாரு? அந்த 4வது ஆளுக்கும் இந்த 3 பேருக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல நாம் இந்த கனெக்ஷனை தேடி ஆகணும். சார், அந்த உருளைக்கிழங்கு ஷாஹித் நம்ம கிட்ட சொன்னானே, அவ்வளோ உருளைக்கிழங்கு, அதுதான் நம்மளுக்கு புரியல. நான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்தேன். நேத்து தான் சார் டிஸ்சார்ஜ் ஆனேன். அக்ஷய் இறந்து போன விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது சார். இந்த மாசம் எனக்கு ஆபரேஷன் நடக்க வேண்டியது இருக்கு.
10,000 ரூபாய் கம்மியா இருந்துச்சு. அதை கொண்டு வர்றதுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். வாழ்க்கையில அவனுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. எனக்காக தான் லைஃப் ஃபுல்லா அலைஞ்சிருக்கான். அவன் சூசைட் பண்ணிக்கிற ஆள் இல்ல சார். இதை பாருங்க சந்தன் சார், எங்களால் சொல்ல முடியல. அவனை யாரு கொல்ல போறா? அவன் நேர்மையா இருக்கிறவன் சார். மது மாது அப்படி வேற எந்த கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இல்ல. அவனுக்கு நல்லா உழைக்க தெரியும். சந்தன் சார், இந்த 2 பேரும் அக்ஷயோட பாடிக்கு பக்கத்துலயே இருந்திருக்காங்க. இவங்கள தெரியுமா? தெரியாது. இது வரைக்கும் இவங்கள நான் பார்த்ததில்ல. சரி சந்தன் சார், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம். ஏப்பா, கேக்வாடு கிட்ட சொல்லி இவரை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லு. இந்த ரத்தி கேஸ் இன்னும் நம்மளை குழப்புது. 3 பேர் ஒரு லேடி. இவங்க என்ன பண்ணுறதா இருந்தாங்க? ரத்தியோட ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் மற்ற 3 விக்டிம்ஸ். இதெல்லாம் ரத்தியோட பாஸ்டோட கனெக்டடா? இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 4 பேருக்கும் என்ன லிங்க் இருந்தது? அவங்களுக்கு ஒருத்தர் தெரியுமா? சார், அஃபேர் ஆங்கிளா கூட இருக்கலாம்ல? பாசிபிள். மறுபடியும் ஒரு கேள்வி, யார் கூட? ஒருத்தர் கூட இருக்கலாம், இல்ல 3 பேர் கூட இருக்கலாம். இந்த சண்டை வைத்தெரிச்சல் மர்டருக்கான காரணமா இருக்கலாம். எஸ், பாசிபிள். அது இருக்கட்டும், ரத்தி ஜாதவ் பாடி யார்கிட்ட கிடைச்சது? அவங்களுடைய சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் நீரவ். ஹலோ சார், ரியலி சாரி. நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? இல்லை, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி நாங்கள் இங்கே ரத்தி ஜாதவ் பற்றி பேச வந்திருக்கோம். நீங்கள் ரத்தியோட டாக்டர்? எஸ் டாக்டர், ரத்தி ஏதாவது பிரச்சனையில் டென்ஷனாக இருந்தாங்களா? ஆமா, ஆக்சுவலி குற்ற உணர்வு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த குற்ற உணர்வு எப்ப என்னை விட்டு போகும்? குற்ற உணர்வு? எதுக்காக இந்த குற்ற உணர்வு இருந்தது? சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அதுக்கு ரதி அவங்க தான் காரணம்னு நினைச்சாங்க. ரதி, நான் வந்து 2 பேர் என்ன பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? யோகேஷ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வெக்கமா இல்ல? என்னுடைய பேரு, என்னுடைய கௌரவம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. இப்படி எலெக்ஷன் கேம்பெயினிங் ஆரம்பிக்க போகுது இப்போ. நீ டென்ஷன் ஆகாத. நாங்க 2 பேரும் எங்கேயாவது தூரமா போயிடுறோம். என்ன விட்டுட்டா அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். என்னுடைய பேரு, என்னுடைய கரியர் எல்லாம் நாசமாயிடும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பேசாம போ. யோகேஷ் சார், இதெல்லாம் உண்மைதான் சார். எங்களோட ரிலேஷன்ஷிப்பை யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. ஃபேமிலி அப்புறம் சொசைட்டியோட ப்ரெஷர்னால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நாங்க 2 பேரும் எங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இல்ல. நாங்க 2 பேரும் ஓடி போயிடலாம் நினைச்சோம். அப்போ அந்த எலெக்ஷன்? சார், அவ இதெல்லாம் கொஞ்சம் கூட விரும்பல சார். அவ யோகேஷ் ஆரம்பிச்சு வச்ச அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் இயர் எண்ட்ல நாங்க கனடா போறதா பிளான் பண்ணோம். அதாவது நாங்க கனடால செட்டில் ஆகலாம்னு நினைச்சோம். அங்க இருந்த யூனிவர்சிட்டியில நான் PhDக்கான ஃபார்மை கூட ஃபில் பண்ணேன். எல்லாம் நார்மலா போயிட்டு இருந்தது, ஸ்மூத்தா இருந்தது. ஆனா அன்னைக்கு எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. எவ்வளவு நாள் நீ இப்படியே இருப்ப? அதோட ஏன் விஷயத்துல நீ சீரியஸாவே இல்ல? இல்ல காய்ச்சல், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஐ லவ் யூ so much. நான் நேரா கான்பூருக்கு போயிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சார். சரி. சார், பிரதீப் கேஷ் ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்திருந்தான். பிரதீப்போட ஏரியால ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு சார். அவன் அங்க 20 லட்சம் ரூபாய்க்கு நகைகள் ஆர்டர் பண்ணிருக்கான் சார். அதோட அவன் பொண்ணுக்கு அவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பண்றேன்னு சொல்லி அந்த கடைக்காரன் கிட்ட சொல்லியிருக்கான் சார். அவன் பொண்ணு எங்க இருக்கா? சார், நான் அதையும் செக் பண்ணிட்டேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க சார். அவன் குழந்தை பிறந்த டைம்ல அவங்க வைஃப் இறந்து போயிருக்காங்க சார். அந்த நர்சிங் ஹோமோட ரெக்கார்ட்ஸை நாங்க செக் பண்ணோம் சார். அதுல நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். பிரதீப்புக்கு பிறந்த அந்த குழந்தைய அவங்க வேற யாருக்கோ தத்து கொடுத்துருக்காங்க. அது யாரு? என்ன, என் பொண்ணுட்டியா? என் பொண்ணு இல்லையா? இது பிரதீப்போட பொண்ணா? இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? இல்ல சார், இவருக்கு தெரியாது. எனக்கு ப்ரீ மெச்சூர் டெலிவரி நடந்திருந்தது. அப்ப இவர் டவுனுக்கு வெளியில இருந்தாரு. இவருக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே திடீர்னு நடந்தது. நானும் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன். இல்லனா பிரதீப் மாதிரி இவரும் குழந்தை விஷயம் தெரிஞ்சு மனசொடைஞ்சு போயிருப்பாரு. வினய்,
ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நைட்டு 8லேருந்து 9க்குள்ளே எங்கே இருந்த? வினய் வீட்ல தான் இருந்தாரு. எங்க 2 பேர் கூட தான் இருந்தாரு. சார், ரத்தியோட பேங்க் ரெக்கார்ட் நாங்கள் செக் பண்ணோம். கனடால ஒரு யூனிவர்சிட்டிக்கு 30 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டியிருக்காங்க சார். அடுத்த மாதம் 70 lakhs கட்ட வேண்டியிருந்தது. பிரதீப் 20 லட்சத்துக்கு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கினான். ரவி 3 கோடிக்கு ஃப்ளாட் புக் பண்ணாரு. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா கட்டுறதுக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லையே. ஆனால் வேற எங்கேயாவது வரேன், ஒருவேளை சான்ஸ் இருக்கலாம் இல்லையா? யாராவது விரோதி வளர்ந்துருக்கலாம். நீங்கள் அரைஞ்சதை நான் மறக்க போகிறதில்ல மேடம். உன் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் 1 கோடி. ரத்தி 30 லட்சம் கட்டியிருந்தா இல்லையா? ஆமா. இன்னும் நீ கட்ட வேண்டிய பாக்கி 70 லட்சம். ஆனால் ரத்தியோட பேங்க் அக்கௌண்ட்ல 70 லட்சம் இல்லை. அப்போ மீதி பணத்தை எங்கிருந்து கட்டுறதா இருந்தாங்க? சார், இல்ல காஜல், லோன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. பணத்தை டபுள் பண்ண ஒரு அருமையான ஸ்கீம் இருக்கு. அதால நம்ம ஃபீஸையும் கட்ட முடியும். எவ்வளவு அமௌண்ட் போடுறோமோ அவ்வளோ லாபம். அப்படி என்ன ஸ்கீம் இருக்கு? நீ எதுக்காக இதெல்லாம் போய் விழற? காஜல், நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன், கிராஸ் செக்கும் பண்ணிட்டேன். எல்லாமே ஜென்யூன். டோன்ட் வரி. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? பணம் ஃபாஸ்டா டபுள் ஆகுமா? ஒரு நிமிஷம், இதை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? ரதி என்கிட்ட ஜஸ்ட் இவ்வளவுதான் சொன்னா. இதை பாரு, நான் மம்மிக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீ அம்மா கிட்ட வாங்கிக்க. ஓகே? ஓகேம்மா. சார், ஒரு முக்கியமான விஷயம். ரவி மர்டருக்கு முன்னாடி மார்க்கெட்ல இருந்து 1 கோடி ரூபாய் எடுத்திருக்கான். அதே மாதிரி பிரதீப், ரதி 50 லட்சம், அக்ஷய் தான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 5000 ரூபாய் வாங்கியிருக்கான். இந்த பணம் நமக்கு யார் வீட்டில் இருந்தோ, எந்த டெட் பாடி பக்கத்தில் இருந்தோ கிடைக்கல. அப்படின்னா சார் இது எல்லாம் கிளியராக இருக்கு. நாம 4வது ஆளை தேடுறோம். ஆனால் பணத்தை அடிச்சது 5வது ஆள். இந்த கேமோட மாஸ்டர் மைண்ட் அந்த 5வது ஆள் தான். சொல்லு மஞ்சு. சார், நீங்க ஒரு தடவை என்ன கிரைம் சீனை செக் பண்ண சொன்னீங்கல்ல? நீங்க உடனே கிரைம் சீனுக்கு வாங்க சார். இங்க ஒரு எவிடன்ஸ் இருக்கு. கமான். சார், என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்களேன். இங்க என்ன நடக்குது? பானைக்குள்ள உருளைக்கிழங்கா? கன் செல்லர் ஷஹீத் கன்னை விற்கும்போது அவங்க காருக்குள்ள உருளைக்கிழங்கா பார்த்துருக்கான். ரைட் சார். 4 டெட் பாடிஸ், இவ்வளவு சஸ்பெக்ட்ஸ், பணம் டபுள் பண்ற ஸ்கீம். பணத்தை டபுள் பண்ண எனக்கு ஒரு அருமையான ஸ்கீம் கிடைச்சிருக்கு. மாஸ் சூசைட் நாடகம். அப்புறம் இது பூமிக்கு அடியில் பானையில் இவ்வளோ உருளைக்கிழங்கு. சுராஜ், அந்த 5வது ஆளை உடனே கண்டுபிடிச்சாகணும். மறுபடியும் அதே கேள்வி, அந்த 5வது ஆள் யாரு? அவன் எங்கே இருக்கான்? சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லைனை படித்தேன். பெரிய அமௌண்ட்டு, நல்ல டீல் சார். நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ் சார். இதான் அதோட ஃபைல் சார். பத்து வருஷங்களுக்கு முன்னாடி தேவி ஸ்ரீவாஸ்தவ் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சான். பணம் சுருட்டிட்டு போயிருக்கான். 2 பேர் சூசைட் பண்ணதால இந்த கேஸ் சீரியஸ் ஆச்சு. அந்த ஷிர்வாஷை பிடிச்சி கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த ஆதாரமும் கிடைக்கல. இருந்தாலும் நான் கோரக்பூர் போலீஸ் கிட்ட கான்டாக்ட் பண்றேன். தேவ் ஷிர்வாஸ் எங்க இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறேன். இருக்கானோ இல்லையோ. குயிக் சார், தேவ் ஷிர்வாஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இன்னொரு டெட் எண்ட். இல்லை சார். தேவுக்கு ஒரு பையன் இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி பூனேக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கான். இவனுக்கும் சஸ்பெக்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா? சார், இதை பாருங்க. என்கிட்ட பணத்தை டபுள் பண்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்படி கூட நடக்குமா என்ன? ஆளை நம்பலாமா?
எனக்கு அவனை நல்லாவே தெரியும். ஆனா இன்னும் ஒரு ஆள் நமக்கு தேவையா இருக்கு. அதை நான் கொண்டு போறேன். பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டா? அட இல்லப்பா, ரதி தான் என்கிட்ட சொன்னாலே முதல்ல டெமோ கொடுப்பா. டெமோக்கு காசு கட்டணுமா? அதெல்லாம் இல்ல, டெமோக்கு காசு வேண்டாம், வேற ஒண்ணு வேணும். இப்ப என்ன பண்ணணும்? அவங்க 4 பேரோட வேலையை முடிஞ்சது, என் வேலை ஆரம்பமாகுது. இதுக்கு உங்ககிட்ட ஒரு வழி தான் இருக்கு. உன்னுடைய பார்ட்னர், ஐ மீன் காஜல் கூட அப்ராட் போயிடு. ஆனா டாக்டர், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. இதுக்காக என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா த சீக்ரெட், என்னால பணத்தை டபுள் பண்ண முடியும். என்ன? எப்படி? இதுக்கு ஒரு வழி இருக்கு. சயின்டிஃபிக் கிடையாது. அண்ட் இந்த விதியை முடிக்கிறதுக்காக நீ 4 பேரை ஒன்று சேர்க்கணும். அதாவது பணத்தை டபுள் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆனா டாக்டர், இதெல்லாம் எப்படி நடக்கும்? முதல்ல 4 பேரை ஐடென்டிஃபை பண்ண, அதுக்கப்புறம் நானும் டெமோ தரேன். அதுக்கப்புறம் இந்த 4 பேருக்கு நம்பிக்கை வந்தா அதுக்கப்புறம் பணத்தை கொடுங்க. என்கிட்ட ஒரு வரம் இருக்கு. எனக்கு தேவையான ஒருத்தங்களோட பணத்தை டபுள் பண்ண முடியும். இங்க வாங்க, இங்க தோண்டுங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். பாபா, நீங்க கலக்குறீங்க. பணம் கொண்டு வந்திருக்கோம், அதையும் நீங்க டபுள் பண்ணுங்க. பணத்தை டபுள் பண்ணோன்னா விதிமுறைகள் இதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ரதி கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்காக ஆயுத பூஜைகள்லாம் நடத்தணும். இப்போ இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். அதாவது தனிமை வேணும். உங்க எல்லாருடைய மொபைல் ஃபோன்ஸையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இதோ இங்க இருக்குல்ல, இந்த பேக்ல போட்டுருங்க. இப்போ நல்ல நேரத்துக்காக காத்துருங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, என்னடா பண்ற? கண்ணிலையா உனக்கு? ஏமல்லடா கை எதுக்குடா சண்டை போடுறீங்க? தைரியம் தண்ணி அடிங்க. சூரஜ், எல்லா ரோடையும் பிளாக் பண்ணு. எல்லா இடத்துக்கும் ஃபோட்டோஸ் அனுப்பு. உடனே போய் சேர்ந்தாகணும். குயிக். எஸ் சார். லிசன், நீ ரூமுக்கு போய் ஷாம்பெயின் எடு. ஓகே. நான் 2 மினிட்ஸ் வந்துடுறேன்.
ஜஸ்ட் 2 minutes. 2 நிமிஷம் இல்லப்பா, உனக்கு போக நிறைய நேரம் தேவைப்படும். எழுதிட்டு வாங்க. சார் 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 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் 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 நீங்கள் ஆசை தீர என்ன அடிச்சுக்கோங்க. ஆனால் முதல்ல நீங்கள் என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க? மேரி கோல்டு அதானே உன் போஸ்ட் கார்டு உன் கேபின் வாலில். முதல்ல ஹோட்டல் பேருன்னு நினச்சேன். 6 மாசத்துல 60-70 ஹோட்டல் தேடி இருக்கேன், ஆனால் நீ கிடைக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இல்லை 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 இல்லை, இது ஹோட்டலெல்லாம் கிடையாது, இது நம்ம மும்பையோட எக்ஸ்க்ளூசிவ் மேன் சீக்ரெட் கிளப். போஸ்ட் கார்டில் இருந்து கிளப் வரைக்கும் வந்துட்டீங்க. நீ தான் புத்திசாலியா என்ன? உன்ன மாதிரியான பாஸ்டர்ஸ் பொய்யான கனவுகளை அனுபவிக்க கிரைம் பண்ணுவாங்க. பரவாயில்லையே, ஆனால் நான் ஜீனியஸ். என் இஷ்டத்துக்கு மக்களை நான் ஆட்டி படைப்பேன். அந்த 4 பேர் பேராசையால செத்தாங்க, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அவங்க பேராசைக்காரங்களா? அப்ப நீ சன்னியாசி, உனக்கு எந்த ஆசையும் கிடையாதுல்ல? டேய், நீ அக்ஷய கூட இல்லையே. அவ வெறும் 5000 ரூபாவை டபுள் பண்ண பார்த்தா எதுக்கு? அவன் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண நினைச்சான். பணத்தாசை யாரை விட்டுது சார்? சார் நான் ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒரு கேம் ஆரம்பித்தேன், அவங்களே மாட்டினாங்க, இறந்தாங்க. உன் கேமில் நீயே சாக போற. இனிமே உன்னோட இந்த செஸ் ஆட்டத்தை ஜெயிலில் நடத்திக்க என்ன? அது இருக்கட்டும், எனக்கு ஒரு சந்தேகம். உருளைக்கிழங்கை எப்படி டபுள் பண்ண? நான் அதை முதல்லையே புதைச்சி வச்சிருவேன். இந்த பைத்தியங்களுக்கு இந்த சாதாரண ட்ரிக்க கூட தெரியல. நீரவுக்கு கோர்ட் ஐபிசி செக்ஷன் 302 படி சூப்பர் ஸ்டிஷன் பிளாக் மேஜிக்காக சிறைப்பிடிச்சாங்க. 14 வருஷம் தண்டனை கிடைச்சது. பேராசங்கிறது ஒரு விஷம் மாதிரி. மக்கள் அதில் எல்லாத்தையும் இழக்கிறாங்க, தண்ணியே இழக்கிறாங்க. 3 பேரும் படித்தவங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸில் சந்திக்கலாம். ஜெயஹிந்த்.